ஹலோ மக்களே, அரசு எண்ணெய் நிறுவனமான IOCL இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கூட கிடையாதுங்க. டைரக்ட் செலக்ஷன் தான். அதுவும் நம்ம சதர்ன் ரீஜன்ல வந்திருக்கிறதுனால தமிழகத்துல நிறைய வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அரசு எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் உடைய மார்க்கெட்டிங் டிவிஷன்ல இருந்து வேலை வாய்ப்பு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. தற்பொழுது சதர்ன் ரீஜியன் கேட்டகரியில் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஜாபுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம தமிழகத்திற்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாபுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரிக்கு தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ட்ரெயினி மாதிரி தான். 1 இயர் நீங்கள் ட்ரெயினி பீரியடில் இருப்பீங்க அண்ட் எண்ட் ஆஃப் த அப்ரெண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 ரூபாய் ட்ரைனிங் டைம்லேயே உங்களுக்கு மாதம் மாதம் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. மற்ற செக்டாரில் வரக்கூடிய அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு சேலரி ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த செக்டாரில் உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, எண்ட் ஆஃப் த அப்ரெண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுனால அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு எந்தெந்த டிசிப்ளினில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக டேபிள் காலம் போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியை பொறுத்தளவு ட்ரேட் அப்ரெண்டிஸ்ல ஒரு 5 காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஃபைனலா நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ல ஒரு 100 காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் சதர்ன் ரீஜன்ல ஒரு 475 காலி பணியிடங்கள். அதுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் அப்ரெண்டிஸ்ல உங்களுக்கு ஃபிட்டர் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க, மெக்கானிக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரேட்ல, அதாவது ஐடிஐல நீங்க இந்த ரெலவென்ட் ட்ரேட்ல ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஸோ எந்தெந்த டிசிப்ளினில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த டிசிப்ளினில் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க 3 இயர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோவில் இப்போ சிவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் தான் நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்திற்கு ஒரு 100 வேகன்சி வந்திருக்கு. ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா BBA படித்தவங்க, BA படித்தவங்க அண்ட் தென் BCom படித்தவங்க, அதே மாதிரி BSc படித்தவங்க. பர்டிகுலராக இந்த நான் ஐடி பேக்ரவுண்டில் டிகிரி படித்த இந்த டிகிரி ஹோல்டர் மட்டும்தான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். BTech படித்தவங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஹையர் எஜுகேஷன்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கூட கிடையாது. தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் செலெக்ஷன் தான். அதாவது இந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிஐயில் நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து, யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், அதே மாதிரி கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய NAPS இல்லைனா NATS போர்ட்டலில் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடிஐ ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா apprenticeshippindia.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணி அண்ட் தென் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணுங்கள். அதில் போயிட்டு நீங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அதில் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு தனியாக வேலைகள் இருக்குது. கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் தனியாக வேலைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா nats.education.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட் ஐடியை ஜென்ரேட் பண்ணுங்கள் அண்ட் தென் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஐடி வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிட்டு அப்படின்னா ஃபர்தர் ரிசல்ட்டை பார்த்துட்டு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும், நீங்கள் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் ஆக்டிவில் இருக்கும். ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத
அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒன் செலக்ட் ஆனவங்களுக்கான இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அஃபிஷியலாக வந்து தெரியப்படுத்திடுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஆக்டிவில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுங்க. அதன் மூலமாக தான் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இது ஒரு அப்ரெண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. ரீசெண்டாக ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி IOCL எண்ணெய் நிறுவனத்தில் நீங்கள் அப்ரெண்டிஸாக போகிறதுனால உங்களுக்கு நிறைய நாலேஜும் கிடைக்குது. இதன் மூலமாக உங்கள் கரியர் நெக்ஸ்ட் லெவலில் போகும். இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.